நான் என்ன எங்க கூட விளையாடுறீங்களா? நீங்க இருக்கீங்களா இல்லையா சொல்லி நான் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டதுக்கு வந்து மேல இருந்துச்சுட்டு டோப்போமைன் சார் அப்படின்னாங்க. அது விஜய் சேதுபதி வந்து எனக்கும் டோப்போமைன் தான். நீங்க உட்காருங்க. நான் உங்கள்ட்ட போய் பேசல அப்படின்ட்டாரு. ஆனா கலாச்சி விட்டுருச்சு பாத்தீங்களா லைட்டா. என்னன்னா கலாச்சி விட்டுதாங்க அது சரியான கலாய் அதெல்லாம். 2 மினிட்ஸ் வேணா ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு அவரால கவுண்டரும் பண்ண முடியல. காண்டாயிட்டாரு. அவர் வந்து சர்க்காஸ்டிக்கா கேட்டாரு. அவர் 2 மினிட்ஸ் போதும் சார்ன்ட்டா. உட்காருங்க அப்படின்னு. வேணும்ட்டு தான் சொல்லுச்சு. சரி கலாய். அவர் நல்ல கிளவரா ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ப்ரோ என்ன ரம்யா ஜோக்லாம் ஆர்மியா இருக்கீங்க. அரோராக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணை தான் ரொம்ப பேம்பர் பண்ற மாதிரி இருக்கு. அரோராலாம் வெளில போயிடுவாங்க. ரம்யாவை நீங்க வெளில அனுப்பிச்சு பாருங்களேன் பாப்போம். நோ அரோராக்கு நான் ஆரம்பிச்சேன். நான் அரோரா தான் அபி ஐ அம் அரோரா ஃபேன். இன்னைக்கு கொடுத்த கவுண்டருக்காகவே நான் ஃபயர் விடுவேன். பாத்தீங்களா? இல்ல அது ரைட்டுமா. இல்லம்மா நான் என்ன சொல்றேன், அரோராலாம் என்னைக்கா ஒரு நாள் சிக்குனா வெளில வந்துரும். ஆனா 2 வாட்டி சிக்கி வெளியில போகணும்னு இருக்கும் போதே அனுப்ப முடியல. லாஸ்ட் சீசன் அன்ஷிதா மாதிரி போல இருக்கு ரம்யா. பட் அன்ஷிதா வந்து விளையாண்டாங்க. நீங்க ரம்யாவை கூட போய் அன்ஷிதாவை போய் கம்பேர் பண்ண வேண்டாம். எங்க அந்த ஸ்மாக்க பாத்தீங்களா இல்லையா? ராயனுக்கு போட ஒரு ஸ்மாக்காவே அது நான் ஓகே. இல்ல அன்ஷிதா பிளேட் அ கேம். இருக்கீங்க. ரம்யா வந்து சிஸ்டர் டைட்டில் வினோட சிஸ்டர். கொஞ்ச நேரம் இருக்க வேண்டாமா? அந்த சிஸ்டர்லாம் மாடுவாங்க நீங்க பாருங்க. 70 நாளுக்கு அப்புறம் அந்த சிஸ்டர் மாடுவாங்க நீங்க பாருங்க. ஏன்னா டியூஷன் சென்டர் ஒரே ஆள் தான் எடுத்துட்டு இருக்காரு. என்னங்க அவருக்கு இந்த சீசன் பூரா கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாரா என்ன? எல்லாருக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லையே 2 பேர் தான். நான் இது இப்ப இல்லையே நான் ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லிருப்பேன். எத்தனை பேர் ஞாபகம் இருந்துச்சுங்க? இல்ல நான் 2 பேர் சொன்னேன். சுபிக்கும் சபரிக்கும் ஒரே டியூஷன் மாஸ்டர். நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்னேன் நீங்க. ஆமா நான் ரம்யா சொல்லிருக்கேன். ரம்யா ரசிகன் டியூஷன் மாஸ்டர். ஓகே இப்போ புரிஞ்சிச்சு எதுக்கு அழுதாரு அப்படின்றது. ஆமாப்பா ரம்யா பெங்களூர் காரிப்பா. அது இல்ல ரசிகனும் பெங்களூர்ல தான் வரான். அது இல்ல சபரி அழுதது அதே கேப்டன்சி டாஸ்க் அதே தப்பு அதே கொட்டு அதே அழுகை. ப்ரோ இது மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. ரசிகன் தயவுசெய்து முத்துக்குமாரன் கூட சபரி மட்டும் கம்பேரே பண்றாதீங்க. யார் அசிங்கப்படுத்துறீங்க அது மட்டும் சொல்லிருங்க எனக்கு தெரியல. அதான் சொல்றேன் முத்துக்குமாரனை சபரியோட கம்பேரே பண்ணாதீங்க தயவுசெய்து. ப்ரோ கம்பேர் பண்ணல. அதுதான் ப்ரோ கேக்குறேன். ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுதான் இல்ல ப்ரோ நான் என்ன கேக்குறேன், இதுல முத்துக்குமரன் இவரு கூட கம்பேர் பண்றது முத்துக்குமரன் கசிக்கோங்கிறீங்களா இல்ல ஆதரவே சொல்றீங்களான்னு கேக்குறேன். என்ன முத்துக்குமரன் கசிங்க ஆக்சுவலா முத்துக்குமரன் கசிங்க. ஓகே தெளிவா சொல்லுங்க. ஏன்னா போன வாட்டி நான் முத்துக்குமரன் ஓட்டுலாம் போட்டேன். என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க தயவுசெய்து சபரியோட கம்பேர் பண்ணி. நான் எதுவுமே சொல்லல, நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க அசிங்கப்படுத்துறது. சரி அப்ப நீங்க இப்ப இந்த டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க ப்ரோ? இந்த வாட்டி யாருக்குமே போடல. இது வரைக்கும் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தா. ஆமா வாட்டர்மெலன் போய் சொல்றாரு. ஒரு வாட்டி போட்டேன் ஆக்சுவலா என் பையனுக்கு போட்டேன். முத்துக்குமரன் கண்டுபிடிச்சா கரெக்டா? இப்ப அதான் சொன்னேன் என் கையால ஒரு வாட்டி போட்டேன் நான் சொன்னேன். கரெக்ட் முத்துக்குமரன் ஓட்டு போட்டது என் கையால வாட்டர்மெலன் ஓட்டு போட வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்ட். நீங்க சொன்னது எனக்கு தெரியாதுங்க. அப்ப நீங்க அசிங்கப்படுத்தலாம், அப்ப சாமுவேல் அசிங்கப்படுத்த கூடாதா? இது என்னங்க நியாயம் இது? போங்காட்டமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா இந்த செந்தில பாக்குற மாதிரியே இருக்குங்க பாக்கும்போது. அதனால சரி ஓகே. இந்த கரகாட்டக்காரன்ல ஒரு மாதிரி ஒரு முழிப்பாரு பாத்தீங்களா செந்தில்? வீக்கெண்ட்ல மட்டும் தானே செந்தில் வெளில வராரு, மத்த நேரத்துலாம் வரலையே. இல்லங்க மத்த நேரத்துல கொஞ்சம் பாயிண்டாவும் பேசுவாரு. ஆனா இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது அல்டிமேட். இவரு விஜேஎஸ் கேட்கும் போது மூஞ்ச பாக்கணுமே, எனக்கெல்லாம் சிரிப்பு அடக்கவே முடியல. மனுஷன் வேற ஹெல்மெட் வேற போட போறாங்க கொஞ்ச நேரத்துல. ஆனா அப்படியே ஊமை கொண்ட மாதிரி மூச்சு அப்படியே கவுண்ட் நிக்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க இருக்கிறவங்க. சரி ஓகே பிரகாஷ் ரொம்ப நேரம் ட்ரை பண்றாரு. அவர் பேசணும். பேசுங்க பிரகாஷ். விக்னேஷ் இருக்கீங்களா? பேச முடியல அவரால். விக்னேஷ் இருக்குண்ணே, ரீகனெக்ட் இப்பதான் பண்ணேன். அவரோட நெட்வொர்க் ஒத்துழைக்க மாட்டேங்குது. மேபி இருக்கலாம். கேட்கல பிரகாஷ். இல்ல அவர் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா பேச வராருன்னு ரசிகன் தான் ஒரு மைக் ஏதோ பண்றான். இது வேறயா ப்ரோ? நான் இருக்கதே ஸ்பீக்கர்ல. நான் அவர் மைக் என்ன பண்ண போறேன்? கோவஸ் கூட தர மாட்டேன் எனக்கு.
உன்னை சொல்றதுல நியாயமா தான் இவ்வளவு நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? யாரோ ஒருத்தர் என்ன ட்ராக் பண்ணி இந்த ஸ்பேஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, இவங்க எல்லாம் ஒன் சைடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, நாங்க எப்பவுமே வந்து விஜய் சேதுபதி சைடே சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி எல்லாரும் கான்ல இருக்காங்க. ஒன் சைடர்ஸா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பேஸ்ல 40 நாளா நான் டெய்லி வந்து பேசுறேன், வச்சு செய்யாத ஆளே கிடையாதுங்க. எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கோம். உண்மையா சொல்ல போனா திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பேசின முதல் ஸ்பேஸ் இங்கதான். நான் கூட அங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கருத்து தெரிவிக்க வந்தேன். அபி அன்னைக்கு வந்து நீங்க பொங்கன பொங்க இல்ல அபி ஆமா அபி வந்து பாதிலே ஸ்டாப் பண்றாங்க. இல்ல இந்த கருத்து ரொம்ப தப்பா போகும், இது பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா அவ்வளவு காண்டு எனக்கு அவன் மேல இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா நமக்கு எங்க காண்டாகுதுன்னா நம்ம அவனோட ஆதரவாளர்கள்னு ஒரு பிராண்ட் பண்றாங்க பாருங்க, அங்கதான் நமக்கு டேய் என்ன வச்சு அடிச்சிருக்கிறோம் அவனெல்லாம், என்னடா மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல நமக்கு. சரி ப்ரோ, ஒவ்வொரு ரசிகனு, நாளும் ஒவ்வொருத்தவங்க ஸ்பேஸ் ஆயிடுச்சு. வேணாம்பா கொஞ்சம் கம்முனு இரு, கம்முனு இருப்பா கம்முனு இரு. என்கிட்டயே டிஎம்ல வந்து சொல்லிட்டு இருக்கான் விக்னேஷும் ரசிகனும். விடு, அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அவன் சொல்லக்கூடியவன் தான். போட்டு சரியான அடி அடிச்சுட்டு அப்புறம் வீடியோ அமுச்சு விடுறாங்க, ஃபுல்லா லைவ்ல இருந்து. சரி செய்யோன் மதுரை சொல்லுங்க ரயில்வே சொல்லுங்க ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க. எப்படி போறீங்க? தாரத்தப்பட்ட மாலெல்லாம் எடுத்துட்டு போறீங்களா இல்லையா? மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட். ஆக்சுவலா பிக் பாஸ்ல 42 நாள் இருந்துட்டு ட்ரெயின்ல வருவாரு தலைவன் வர்றது ஃபிளைட்ல வெளில நின்று ஏர்போர்ட்டுக்குள்ள எப்பா உனக்கு எப்படி இது வரைக்கும் மாலை பிக் பாஸ் மரியாதை எல்லாம் போட்டு கூட்டிட்டு பிக் போனோம்ல. பாஸ் முடிச்சுட்டு வெளில போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேப் மட்டும்தான். அது எங்க இவிபில இருந்து அந்த ஹோட்டல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடணும் அவங்க. புரியுதா? சொந்த செலவுல தான் போகணும். அப்ப சம்பளம் கூட ஃபிளைட் சம்பளம் போட்டு கூட கொடுக்குறீங்களா? ப்ரோ சம்பளம் எப்ப தருவாங்க? ஆமா எங்க சம்பளம் வந்து பெருமை சம்பளம் எப்பனா சேர்த்திருக்கிறாரு. ஃபினாலே முடிஞ்சு அதுல இருந்து 100 நாள். ப்ரோ நம்ம சீக்ரெட் ரூம்ல திவாகர் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்ரெட் ரூம்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணாமனா சீக்ரெட் ரூம்னா உங்களுக்கு இப்பயே காட்டியிருப்பாங்க. அவர் ரூம்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு, சூட்கேஸ் வச்சாரு, எல்லாம் காட்டியிருப்பாங்க. சீக்ரெட் ரூம் தான் அவர் வீட்டுல இருக்க ரூம், அங்க போட்டாங்க, நீ அங்க இருந்து ரீல்ஸ் பண்ணு. இப்பதான் இல்ல ஹரிஸ் ப்ரோ, இப்பதான் ஹோட்டல்ல இருந்தே விட்டுருப்பாங்க. என்ன மத்தபடி இப்பதானே விட்டுருப்பாங்க, இந்த எபிசோட் முடிஞ்சப்போ தானே விட்டுருப்பாங்க. ஆமா 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 லோக்கல்ல இருந்தா அனுப்பிச்சிருவாங்க. அதுவும் ரெக்வஸ்ட் படி வெளியில வரக்கூடாது, டெலிகாஸ்ட் முடிகிற வரைக்கும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ்ல, அதுவும் ஒரு குட்வில் நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சில பேர் அனுப்புவாங்க. மற்றவங்க யாரையும் அனுப்ப மாட்டாங்க. அங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சு அங்கிருந்து தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா இமாத் ப்ரோ ஒரு விஷயம், மாலை போடுறது வந்து சாதிச்சவங்க அதுக்கு மட்டும்தான் இல்ல, வெட்ட போற ஆடு இருக்குல்ல, இங்க நாங்க வந்து பலி கொடுக்குற வெட்ட போற ஆட்டுக்கும் மாலை போடுவோம். அப்ப அந்த வரிசையில திவாகருக்கு மாலை போட்டு தான் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களும் இருக்கு, அதையும் சொல்லிதான் ஆகணும். அவருக்கு வந்து நம்ம பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்க இந்த சாதிய மேலாதிக்கத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு சக மனுஷனை மதிக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சினிமால எல்லாம் நடிச்சு கிழிச்சு மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட யாராவது சொல்லணும். சொல்லி அவர் நம்ம எல்லாம் சொன்னா கேட்க போறது இல்ல, நம்ம சொல்ல கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணுவோம் செய்யணும் அவரை. அப்ப நீ ஒரே விஷயம் கேளு, நீ கேமரா முன்னாடி சினிமால ஆக்ட் பண்ணுவ, அப்போ அந்த கேமராமேன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரியாது, அதை எடிட் பண்ண போறவன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரியாது, உனக்கு ஸ்டோரி எழுதுனவன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரியாது, அதை மியூசிக் போடுறவன் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் நீ நாளைக்கு வந்து ஒரு ஹீரோவா ஆக முடியும், இல்ல ஒரு காமெடியன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீ மீட் பண்ணா சொல்லிடு. சூப்பரா சொன்னதாங்க. கண்டிப்பா நான் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணா கண்டிப்பா ஐ வில் டெல் இட் ஆன் இட் ஃபேஸ் ஆக்சுவலா சீரியஸ்லி. ஓகே. ஆனா அந்த ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளா இருக்கட்டும், நல்ல குணங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடுச்சுல்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய தடை ஆக்சுவலா. அதுவும் சினிமா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்க, உழைச்சு மேல வந்தவங்க இருக்காங்க. அங்கன போய்கிட்டு ஒரு கலைத்துறையில நின்னுகிட்டு திவ்யா மாதிரியான ஆட்கள்கிட்ட போயிட்டு நீ ராமநாதபுரத்துல எந்த ஏரியா, எந்த தெரு, எந்த சந்து, என்ன குலசாமியை கும்பிடுவ, என்ன மாதிரியான அது மனநிலை தப்புன்னு இது? தெரியல ப்ரோ. அதாவது தப்புன்னு தெரிஞ்சு இன்டென்ஷனலா சில விஷயம் பண்ணலாம். அதாவது இது மாதிரிலாம் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம். அதுவே தெரியல. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அசிங்கமா கேட்கவே கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் அட்டம்ப்டே பண்ணக்கூடாதுயா, மனசுல நினைக்கிறதே தப்பு அப்படிங்கறது வரைக்கும் கூட ஒரு இது கிடையாது, அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. சரி ஓகே, ஏதோ வெளியில வந்துட்டாரு, நம்ம அந்த டாபிக் விட்டுருவோம். அவர் வெளியில வந்து அடி வாங்க போறது உறுதி. இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு செய்ய போறாங்க.
இல்ல இன்டர்வியூஸை இவரு வச்சு செய்ய இதுதான் போறாரான்னு தெரியல. கரெக்ட். ஆமா. இல்ல சாம், இந்த ஸ்பேஸ்ல கூட ரகசியமா ஒட்டு கேட்டுட்டு இருக்கலாம். வெளில வந்துட்டாரு, என்ன பேசுறாங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்லி யாராவது பக்கத்துல இருந்து போட்டு காட்டலாம். நம்ம இது மூலமா சொல்லுவோம். அவரு கேட்டு தெரிஞ்சு மாத்திக்கிட்டாருன்னா அவரோட ஃபியூச்சருக்கு தானே நல்லது. எல்லாரோடையும் இணக்கமா பழகுறது வந்து அது வேற மாதிரி சாம். அது இப்பயும் சொல்றேனே, ஒரு தரப்போட இருந்து நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம எல்லா தரப்பையும் அனுசரிச்சு அரவணைச்சு போறது இருக்குல்ல, அதுதான் மனிதனுடைய ஒரு 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 உத்தமமான ஒரு வாழ்வியல்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது So, அது அத பண்ணணும். இவரும் பண்ணணும், அந்த வீட்டுல இருக்க மத்தவங்களும் பண்ணணும். அது அப்சல்யூட்லி அதுக்கு தான் நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றேன். இந்த ஸ்பேஸ 500 பேர் கேக்குறாங்க. இது வந்து அவருடைய காதுகளுக்கு கூட போகலாம். அதனாலதான் நான் ஓகே. சொல்றேன். வேற ஒண்ணும். தேங்க்யூ. தாத்தா வந்திருக்காரு, மாலை வாங்க தாத்தா. இவரு வந்துட்டாரா பிரகாஷ்? இப்போது மைக் சுரேஷ் சார் ஓகே வெல்கம். ஆயிடுச்சா? கேக்குதா ப்ரோ? இப்பயாவது சாரி. அப்பா கேக்குது ப்ரோ. வாங்க பிரகாஷ், சொல்லுங்க. இமத் ப்ரோ, இப்போ கூட லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், பிரஜின் சாண்ட்ரெல்லாம் வந்து நாமினேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கும் அதே தான் பண்ணாங்க, அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதெல்லாம் ஏன் விஜய் தேங்க்யூ சாம், தேங்க்யூ இமாத், தேங்க்யூ ரசிகன், தேங்க்யூ விக்னேஷ் மற்றும் பலர். சார் வெல்கம் சுரேஷ் சார். பிரகாஷ் நீங்க கேட்டது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுதான் அது ஏன் ஆக்சுவலா அது கேட்கணும், அது தப்பு. அது எனக்கு இந்த டைம்ல இவர் இவ்வளவு விஷயங்கள் பேசினவர் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் பேசிருக்கணும் அவரு. சார் கேக்குது சார். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து முத்துக்குமரன் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வச்சு கிழின்னு கிழிச்சாங்க. சார் நீங்க ஒரு வாட்டி வெளில போயிட்டு வாங்க, பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குது தாத்தா. அதுதான் ப்ரோ, லாஸ்ட் டைம் வந்து முத்துக்குமரன் பேசும்போது அதை அட்ரஸ் பண்ண விஜய் சேதுபதி ஏன் இந்த டைம் வந்து சாண்ட்ராவையும் பிரஜினி ஏன் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை? அதையும் அட்ரஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம நேத்தே பார்த்தோம், வந்து எபிசோட் சூப்பரா இருந்தது. இன்னைக்கும் வந்து கொஞ்சம் ஹியூமிலியேட்டா இருந்தது திவாகர் வந்து பண்ணது. பட் இதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் வந்து எபிசோட் வந்து நல்லா இருந்திருக்கும். அது ஏன் வந்து மிஸ் பண்ணிட்டாரா, இல்ல வேணும்னே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்றது புரியல. இப்போ குரூப்பிசம் சொல்லி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குல்ல, அது விஜய் சேதுபதி நேத்தோட எபிசோட்லயும் சொல்லியிருப்பாரு, குரூப்பிசம்னு ஒன்று சொல்லி. ஸோ இதை உடைக்கணும்னு ஒரு பிளான்ல இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அதை உடைக்கிறதுக்காக அதனால இவங்க வேணும்னே அலோவ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு மேபி. ஆனா இது வந்து அப்படியே விட மாட்டாங்க, ஒரு நாள் வச்சு செய்வாங்க. அதாவது இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிடும்ல ப்ரோ. ஒரு இந்த ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பண்றது தப்புன்னா இவங்களும் வந்து குரூப்பா வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லையே. பிரஜின் தனியா கூட பண்ணலாமே, அது வந்து அவருக்கும் வந்து கொஞ்சம் மைலேஜ் தரும்ல. அப்படி இல்லை, இவங்க வந்து எதுக்கு பேசிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நாமினேஷன்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து பிளானிங் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். இப்பதான் ஒட்டுமொத்தமான பேர் இப்போ நாமினேஷன்ல வராங்களே இந்த வாரம். அதுதான் இந்த வீக் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதையும் வந்து அட்ரஸ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து மேபி ரைஸ் பண்ணலாமா அப்படின்றது தான் என்னோட. இப்போ பிரகாஷ், இப்போ நீங்கள் நானும் வீட்டுக்குள்ள இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு, இப்போ உங்களே என்னையும் வைல்டு கார்டாக உள்ள அமைச்சிருக்காங்க. ஃபார் ஷுர் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம உள்ளே வரும்போது மற்றவங்களுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்காது, நம்ம பார்த்துட்டு உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி அங்கே என்ன பேசிக்கிறாங்க, நமக்கு ஃபேன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்படியும் நான் நாமினேஷனில் வந்துடுவேன், அங்கே வீக்கராக இருக்கவங்களையும் எடுத்து நம்ம நாமினேஷனில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நம்ம அந்த வீக்கெண்டில் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம நாமினேஷனில் கொண்டு வருவோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். சுரேஷ் சார் இருக்காரா? இருக்காரு. ஹலோ சார் பேசுங்க சார். தேங்க்யூ. அப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, அதனால வெளியில போயிட்டு திருப்பி வந்தேன். ஏதோ பக். ஓகே தேங்க்ஸ் ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். பக் எவிக்டட் நினைச்சேன். அது பக் இல்ல தாத்தா. சார் சொல்லுங்க சார். இல்ல இங்க ஒரு சில பேர் பேசுறது ஒரு சில பேர் கேட்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. அப்புறந்தே இருக்குது இங்க என்ன தெரியல. சார் சொல்லுங்க சார். சார் வாட்டர் மெலன் நீங்க தான் அனுப்பிங்களாமே, அது என்ன அது டெக்னிக்னு சொல்லுங்களேன், நாம கூட டிவில போட்டுக்கலாம். ஹாட்ஸ்டார் இல்லையா? ஆமா
ம். ஹலோ சைலண்டா இருக்கா இல்ல பேசுறது கேட்கலையா? இல்ல தாத்தா கேக்குது. நீங்க ஏதோ 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல நான் பேசிட்டு மைக்கு மூடிட்டேனே. அதுக்கப்புறம் ஓகே, ஓகே. நான் நினைச்சேன் திருப்பியும் வெளில போயிட்டு வரலாமான்னு நினைச்சேன். நல்ல காலம் நீங்க பேசிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, ஓகே. அஞ்சலி பேசுங்க. அஞ்சலி சைலண்டா இருக்கீங்க. தூக்கி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இல்ல சாம் நான் வந்து இன்னைக்கு ஐ வாஸ் இன் டிராவல் ஸோ நான் அவ்வளோவா பார்க்கல சாம் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கலான்னு நினச்சேன் இன்னும் ஸோ அதனால நான் ஐ ஜஸ்ட் வாஸ் வாண்டிங் டு லிசன் டு யூ கைஸ் அண்ட் தென் சே டுடே வாஸ் ஓகேவா இல்லை ஜஸ்ட் போரா ஐ டோன்ட் நோ ஓகே, ஓகே தான். எல்லாரும் ஒயிட் வாஷ் நல்லா இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பயங்கர ஸ்பான்சர் போல. ஓ நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே. ஐநோ சும்மா எல்லாம் ட்ராமா போடுறாங்க அங்கே உட்காந்துட்டு அஞ்சலி நீங்க என்ன பாக்குறீங்களோ இல்லையோ ஆ நேரா லைவ்ல போயிட்டு லாஸ்ட் 10 நிமிஷம் பாருங்க. ஓஹோ அப்படியா இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதா இல்ல சும்மா இன்னும் பெயிண்ட் தூக்கி ஃபுல்லா பார்த்துட்டு ஊத்திக்கிறாங்களா லாஸ்ட் 10 நிமிஷம் பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு டைட்டில் இருந்தது யாருன்னு தெரியும். ஆ ஓகே இது என்ன நடக்கும்னு எல்லாரும் வெளில போறாங்க சாமு. தெரியல. ரசிகனை தூக்கி போட்டுச்சு. ஏதோ பக்கு. யார் இந்த ஐடி மின்னல் பாபான்னு ஒண்ணு வந்திருக்கு. மின்னல் பாபா பேசணுமா? தூக்கி போட்டு ஐபோன் வச்சிருக்கவங்க மட்டும் தப்பிச்சாங்க. மீதி பேரெல்லாம் தூக்கி போட்டுச்சு. ஓ அப்ப நம்மளும் ஐபோனா பரவாயில்லையா? ம். தில் தில் பேசுங்க தில். அவங்க வெளில போயிட்டாங்க. அபிக்காக வெளில போயிட்டாங்க. ரசிகன் கொடுத்துருக்கேன் ரசிகன் கொடுத்துருக்கேன். சுரேஷ் சார் தாத்தா இருக்காரு. தாத்தா ஐபோன் தானே? ம். தாத்தா எஸ்கேப். என்னாச்சு? ஐபோன் வச்சிருக்கோம் மட்டும்தான் இருக்கும், மற்றவங்க எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி வெளில போடுது. ஏகப்பட்ட பக் இருக்கு. என்னையே தூக்கி போடுச்சிங்க. இல்ல நீங்க வேற. ம் இல்லையே, நான் ஆண்ட்ராய்டு தானே வச்சிருக்கேன். செய்யோன் நான் இருக்கேன் நீங்க உள்ள. எல்லா இடத்துல இருப்ப செய்யோன், நீ இல்லாத இடமே கிடையாது. உன்ட்டெல்லாம் எவனா விளையாட முடியுமா செய்யோன்? அந்த பக்கே உன்னை தேடி ஓடி சார் போயிடுச்சு நானும் செய்யோன். ஆண்ட்ராய்டு தான் சார். கேக்குது. இம்மா இல்ல ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஒரு நிமிஷம் மிட் கீழே வீக் லிசனருக்கு கேட்கலன்றாங்க. ஒரே நிமிஷம் கீழே லிசனர் கேட்கலன்றாங்க. கேக்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு பண்ணுங்களேன். பேசுங்க. ஓ இல்ல இம்மா அது எப்போ மிட் வீக் எவிக்ஷன் வரும்? தெரியலையே, நெக்ஸ்ட் அத்தம் வீக்லாம் வராத வாய்ப்பு இல்லை. ம் தெரியல, வந்தா நல்லா இருக்கும். வைக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நாமினேஷன் லிஸ்ட் இஸ் பிக்னு சொல்றாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா மிட் வீக் வச்சா நல்லா இருக்கும். சீரியஸ்லி நல்லா இல்ல இருக்கும். ம் வீக்கெண்ட்லயே எவிக் பண்ண வேண்டியவங்கள பண்ண மாட்டேன்றாங்க. இதுல வேற மிட் வீக். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அலட்டலாம் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் 2 பேர்த்தோட மூஞ்சில பீதியை பார்த்தப்ப நான் அந்த நாமினேஷன்லாம் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 பேர் சேவ்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஜூம் வைக்கும்போது ஒரு பீதியை பார்த்தேன் 2 பேர்த்தோட மூஞ்சில. யாரு? பாரு. சுபிக்ஷா. ம் அப்புறம் வந்து லாஸ்டா அக்கா. ம் ஏ ஓகே ஓகே ஆனா வந்து எனக்கு ஒரு திங் வந்து எனக்கு ஐ லாஸ்ட் வீக்ல இருந்து ரொம்ப எனக்கு அது யூஸ்வலி எனக்கு ஐ டோன்ட் கேர் பட் ஐம் ரியலி நாட் லைக்கிங் விக்கல்ஸ் யா நிஜமாவே எனக்கு ஒரு அவர்ஷன் வருது. ஆனா இட்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம் பயங்கர அவர்ஷன் வருது. லைக் ஐ நெவர் see his ஷோ இனிமேல் அந்த மாதிரி ஆயிருச்சு. Last year and all when he came here இல்ல we all paid lot of money to go watch his show. நான்லாம் ஹாஃப்லயே எஞ்சி போயிட்டேன். பட் அந்த மாதிரி ஒரு டிஸ்லைக் வந்துருச்சு எனக்கு விக்கல்ஸ் மேல.
எனக்கு தூங்குற மாதிரி இருக்குது. யாருமே பேச மாட்டாங்க. இது செட் ஓகே ஆகட்டும். நிறைய தூக்கி போடுங்க நீங்க, அதெல்லாம் இப்போ ரீஜாயின் சரி பண்ணிக்கலாம். ஓகே 2 பேருங்க. நான் டக்குன்னு இது பண்ணிட்டு திருப்பி இது பண்றேன். ரீகால் பண்ணிட்டு ரீகனெக்ட் வாங்க. நான் திருப்பி ஒரு கனெக்ட் பண்றேன். ஓகே ஓகே. ஆனா இமாது ப்ரோ நீங்க வந்து இது மிட் வீக் வச்சா இப்போ நல்லா தான் இருக்கும். இட் வில் பி த்ரில்லிங். ஏன்னா இந்த வீக்ல வந்து 2 பேரும் மொத்தமா தூக்குறது பதிலா ஒன்று தான் தூக்கியிருக்காங்க அப்படின்ற போது குட் பிளேஸ் டு கீப் மிட் வீக். இந்த வீக் தூக்க வேண்டியவங்கள மிட் வீக்ல தூக்கி விட்டுறலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நாமினேஷன் லிஸ்ட் பேசுறதுனால மேபி பண்ணலாம். பட் தெரில. த்ரில்லிங்கா இருக்கும். இதுதான் த்ரில்லிங்கான விஷயம். இன்னொன்று வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் ஒரு பயம் வரும். We have to do something every day. We should not waste our each and every moment. We should not waste. We have to do something. அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃபார்ம்லேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இமாத் ப்ரோ நெக்ஸ்ட் வீக் என்ன டாஸ்க் ப்ரோ அவங்களே இப்பதான் ப்ரோ படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஓ ஆமா நீ விளையாடி முடிச்சிருப்பாங்கல்ல. கரெக்ட். ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல இன்னைக்கு வராது லெட்டர், நாளைக்கு தான் வரும். ஸ்கூல் டாஸ்கா? எதுக்குயா ஸ்கூல் டாஸ்க்லாம் வாட்டர் மில்ல இருந்துருக்கணும். அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அருமை தெரியுது போல இருக்கு. போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சு செய்ய வேண்டியது, போனதுக்கு அப்புறம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேச வேண்டியது. இதே நம்ம மக்களோட இதா போச்சு. இப்ப நிறைய பேர் என்னோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன் இல்ல நிறைய பேர் சீரியஸா கமெண்ட் போடுறாங்க. இமாத் ப்ரோ எனக்கு வந்து சொன்னதே நீ எனக்கு தான் சொன்னாங்கிறது எனக்கு தெரியாதா? இல்ல தங்கம், ஆக்சுவலா உங்களுக்கு இல்ல என்ன தங்கம் இல்ல தங்கம் கமெண்ட் போடுறானுங்க. இப்பதான் போய் ஒன்னொன்னுக்கா ரீப்ளை பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. நான் நாளையில இருந்து பிக் பாஸ் பார்க்க மாட்டேன் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் போனதுக்கு அப்புறம் நாங்க பிக் பாஸ் பார்க்க மாட்டோம்னு ஒரு தரப்பு போடுறாங்க. ஆக்சுவலா லாட் ஆஃப் பீப்புள் திவாகருக்காக பார்த்திருக்காங்க, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். அதான் என்னால நம்ப முடியல. அட பாவீங்களா அப்படின்ட்டு. அவங்க நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா எனக்கு அதனால தான் பேசவே தோணல இதை பத்தி. ஏன்னா அவங்க பண்ண தப்ப நம்மளும் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பண்ண வேணாம், அதை விட்டுருங்க. அவங்க பேசுறாங்கன்னா அவங்க வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து பெரிய ஆளுகள் எல்லாம் பத்திலாம் யாரு பேசுவாங்க? அவ்வளவுதான். கீழே தீனா ப்ரோ இருக்காரு. தீனா ப்ரோ ஹாய் போயிட்டாரு. சிவா வர்றேன், வாங்க மேல வாங்க. ஐ இன்வைட்டட் யூ. சாரி கைஸ், வந்து எல்லாரும் கிராஷ் ஆயிடுச்சு. சோ தட்ஸ் தி ரீசன் வி ரீஸ்டார்ட்டட். அபிகா இருக்கீங்களா? வரட்டும் வெயிட் பண்ண செட் ஆகட்டும். அபிகா நீ ஹியர் மீ? பிஸி நினைக்கிறேன். Hi Shiba bro. Hi Vignesh, hi Rasigan. Hi bro. இப்போ பாத்தீங்களா இன்னைக்கு எபிசோடு? Okay, bunch bro எனக்கு. How was the performance? You like the performance or இதுல நம்ம ஒரு இது டிஸ்கஸ் பண்ணவே இல்ல பாத்தியா ரசியா? வாட்டர் மெலனுக்கு இது பண்ணிட்டு கீழ எல்லாம் போய் உட்கார்ந்துரு பாத்தியா விஜய் சேதுபதி? மாஸ் மூமெண்ட். எனக்காக சொல்லல, அரோரா நோஸ் கோட் கொடுத்ததே வந்து அவரால் வந்து அந்த அது பயங்கர ஃபேஸ்லேயே தெரிஞ்சது. சரியா அடிச்சிருக்கு வருது, சரியான நோஸ் கோட் ரெண்டுமே. எனக்கு வந்து ஹைலைட் வந்து நான் எட்டி பார்க்கல, உட்கார்ந்து தான் பார்த்தேன்னு சொன்னார் பாருங்க. அதான் எனக்கு ஹைலைட். இது வந்து அங்க அரோரா அடிச்சதெல்லாம் டூ மச் ஆக்சுவலி. வந்து அவர் கேக்குறாரு இந்த மாதிரி பண்றாங்க. இது அபியே கை எடுக்கல சாம், அதனால தான் உனக்கு கொடுத்தேன். எனக்கு வரவே இல்ல. வரவே இல்லையா? சரி நான் கட் பண்றேன். எனக்கு கேன்சல் பண்ணிட்டு அபிக்கு நான் தூங்க போறேன். பாய்.
ஓகே சார். சாம் அப்படியே ஷேர் பண்ணி விட்டு போட்டு போ. பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இன்வைட் அனுப்பிச்சிருங்க இமாத் ப்ரோ சியான். பை, ஹேவ் ஃபன். ஓகே. போன சீசன்லயே பண்ணியிருக்காரு அந்த ரஞ்சித் ரோஸ்ட் அப்ப. ஆனா உட்காரல, ஸ்கிரீனு கிட்ட போயிட்டாரு. இப்ப புரியுதா அப்படின்னு. பட் இன்னைக்கு ரொம்ப ஓர கீழெல்லாம் போய் உட்காந்துட்டாரு. மொத்தமா இதாயிடுச்சு. கடைசியா லாக் ஐடி இருக்காத, லாக் ஐடினாலதான் இப்போ வந்துச்சு. சரி, அதான் நான் எடுக்க மாட்டேன். பேசுங்க சந்தியா, பேசுங்க. ஹாய்ங்க. எனக்கு ஒரு மாதிரி நான் டிவில பார்க்கல. நான் வேற ஒரு இதுல தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாரி கட்டாய் வந்த மாரி இருந்துச்சு. ரம்யா அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிரேக்குக்கு போன மாரி இருந்துச்சு. எனக்கு கிளியரா வரல. எதுக்கு ரம்யாவ திட்டினாரு அவரு? ரம்யா திட்டினதுக்கான ரீசன் வந்து எந்த மேட்டர்ல? இல்ல அந்த பிரேக் டக்குன்னு பிரேக் போயிட்டு வந்த மாதிரி திருப்பி இதாகும்ல, எடிட்டிங் சரியா இருக்காது. ஓ, அது நிஜமாவே அப்படிதான் வந்துச்சா? ஓகே. அப்படிதான் வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு எடிட்டிங் வாஸ் ரியலி பேட் ஆக்சுவலி. இஷ்டத்துக்கு போட்டுருக்காங்க. ஓகே. ஆனா எதுக்கு திட்டினாங்க ரம்யாவ? திட்டினே ரெஜிஸ்டர் ஆகல ஆக்சுவலி. எனக்கும் தெரியல, அதே கேள்விதான் எனக்கும். எதுக்கு திட்டினா? காட்டுறதுக்காக திட்டிருக்காங்க போல. இல்ல வினோத்தை வந்து அந்த இதுல போயிட்டு அந்த கேப்டன்சி டாஸ் நடந்துச்சுல ரசிகா, அதுல போயிட்டு லாஸ்டா வந்து மொக்க ரீசனுக்காக இது பண்ணி அவர் இன்னைக்கு இந்த மாதிரி இது பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இதை எடுத்தாங்கல்ல, இதெல்லாம் ஒரு இதாமா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு இதாமான்னு சொல்லி திட்டுவாரு. திட்டிட்டு திருப்பி அதுக்கப்புறம் சுபி வந்து கேட்கும். ஆமா, எனக்கும் அந்த மாதிரி தான் ரம்யா வந்து ஒரு மொக்க ரீசன் கொடுத்தாங்கன்னு. அதுக்கு வந்து ஓகே. அது ஏதோ அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருந்துச்சு. அவரு வேற ஏதோ பார்வதி மாக்கிங் அது ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ரம்யா கை தூக்கி அவங்கள திட்டி, திரும்பி சுபி கை தூக்கி அவங்களே திட்டி, அது ஆமா டக்குனு அந்த இடத்துல இதாயிடுச்சு. எடிட்டிங்கே வெரி ஒஸ்ட். ஓகே. Thank you. Oh my god. வாட்டர்மெலன் எடிட்டிங் கூட கொஞ்சம் பேடா இருந்துச்சு. அந்த அந்த பாரு வாட்டர்மெலன் அந்த ஃபர்ஸ்ட் ஏவி தானே? ஆமாங்க. அது கூட அந்த அந்த அது எவ்வளவு வைரல் மீம் மெட்டீரியலா போச்சு. அவரது அந்த வினோத் அந்த ஸ்டேர், அப்புறம் அந்த கொரட்டை மேட்டர், அதெல்லாம் பாரு அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் அவங்க அழுவாங்க, அவர் பார்த்து ஸ்வீட் சாப்பிட்டு இருப்பாரு. அதெல்லாம் காமிக்கவே இல்லை. Actually, I felt இது பாரு and his bond, திவாகரோட bond காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். I think that worked out better than வினோத். ப்ரோ, உங்களுக்கு this was a hurried one. சரியா? நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும், கண்டென்ட்டே இல்ல. Even if they want to show, they should have shown the first 2 weeks content, not the ones that bullying that he has done. பின்னாடி மியூசிக் மட்டும் மாத்தி பார்த்தா bullying மாறிடுமா? ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து அங்க சும்மா அந்த கார்டன் ஏரியா, நைட் ஜோசியம் அதெல்லாம் போட்டு காட்டிக்கலாமே. தட் வேர் ஃபன். இது வந்து லிட்டரலி திஸ் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் தேர் லோவர் ஓட் ஏவி. இது வந்து திடீர்னு லாஸ்ட் மினிட்ல தே சேஞ்ச் தி டெசிஷன் அண்ட் தே டிடன்ட் ஹேவ் டைம் டு கெட் அ ப்ராப்பர் ஏவி. கிடைச்சத கட்ட தூக்கி போட்டு ஒரு ஏவின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்டியா இருந்துச்சு கண்டிப்பா. எடிட்டிங் itself நீ சொல்றேன், எபிசோட் எடிட்டிங்கே நீ சரியில்லை ஆக்சுவலி. இல்ல ரசிகா, அந்த பிக் எடிட்டிங்கும் அந்த அளவுக்கு இல்ல பாத்தியா? அந்த உள்ள ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க தெரியுமா? நிறைய சொதப்பி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலாமா? டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பண்றாங்க ப்ரோ. இப்பதான் போஸ்ட் போட்டுருந்தேன். இது கேட்பாருன்னு நினைச்சா அதுவும் கேட்க மாட்டாங்க. டிஎம் பாறேன், ஒருத்தவங்க அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறேன். கீழே யாரையாவது இருந்தா பேசுங்க அஞ்சலி. Hi guys, நான் அப்போ I think எல்லாம் space crash ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாமா. I was polemifying about that Vickers fellow, how much I'm beginning to dislike him அப்படி.
But இப்பதான் I watched like episode fast forward பண்ணி watch பண்ணேன். அது so shabby. நேத்துக்கு opposite இருந்துச்சு இல்ல? Yes, Anjali. இன்னைக்கு நல்லாவே இல்ல. என்னவோ இழுத்து போட்டு எல்லாரையும் கொஞ்சம் டோஸ் திட்டு குடுக்கணும் அப்படின்ற போல இருந்துச்சு. அப்புறம் பார்வதி crying for Divakar leaving எனக்கு அது ஐ மீன் ஷி ஃபெல்ட் சம்திங். பட் அது எனக்கு என்னவோ தான் தப்பிச்சதுல ஒரு ரிலீஃப் தான் தெரிஞ்சிச்சு. பாவம் இந்த பார்வதி. ஐயோ! கண்டிப்பா நம்ம தப்பிச்சிட்டோமே. அப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னு கொஞ்சம் அந்த ரிலீஃப். பட் ஐ திங்க் அவளுக்கு கொஞ்சம் டிஸ்பைட் ஆல் அவ ஃபுல்லா நம்பலனாலும் ஐ திங்க் something she feels for him. She doesn't trust him because Divakar அப்பப்ப அவளை வம்புக்கு இழுத்து விட்டதே திவாகர்னால தான். So other I felt was, I don't know, one mixed feeling as she's going through because avlo adi vaanganala both episodes la. So she's feeling like total relief and I don't know how she's going to continue the next week. வாய் கொஞ்சம் அடக்கி மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் for பார்வதி. அப்புறம் ஷப்ரி அழுதது I was like my god எனக்கு புரியவே இல்லை. அது it was out of, I don't know how to say, it was not feeling sorry for what he did. It was just feeling, I felt like also like as if ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு பயத்துல அழுதானா என்னன்னு தெரியல. It was kind of unnatural and I felt like that because till the last moment he was saying நான் கேம்ல தான் பண்ணேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணல. So when you cannot admit to your faults, then everything else is only a shield for yourself. நம்ம ஃபால்ஸ் அட்மிட் பண்ணாதான் then you feel remorse. Otherwise you just kind of feel like, you know what, oh my god, I got caught. I have to do something Mari, some kind of a weird crying that was. And அப்புறம் Ramya crying was totally bizarre. அதுக்கப்புறம் that's it. Yeah, it was very நல்லாவே இல்லை. And just now Rasigan said வேற யாரோ தான் போயிருக்கணும்னு. So வேற யாருன்னா who was a potential candidate to go out? Was it Ramya? Kaniya? Kani, they had Kani. Name list வந்துச்சுங்க, விகடன்லயே போட்டு முடிச்சிட்டான். They already said that she is going and they already released it. Actually, Anjali, I heard Yeah. something. They deleted it. Anjali, I heard something, but இது நான் யூஸ்வலா அது எவ்வளோ ட்ரஸ்ட் எனக்கு தெரியல. பட் ஆனால் திஸ் இஸ் வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் வெரி கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸ் தட் கனியை தான் எவிக் பண்ணியிருக்கணும். பட் தே டிசைடட் டு திவாகர் பிகாஸ் ஆர் சாரி they decided to do 2 evictions like Kani and Divakar. They stopped Kani's eviction because திவாகரையும் அவர் ஒன்றா அமிச்சா நான் மட்டுமா வெளியில் வந்தேன், அவங்களும் தான் வெளியில் வந்தாங்க அப்படின்னு எங்கேயா சொல்லி அது கனிக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு they made it into 1 eviction. Oh, okay. What stupid thing, yeah. Decisions, all this is. Kani amchirundana amchida irundirukano. But Divakar ponadu in a way I think is okay. Maximum irunda kuda ஒரு 1 week தான் அவர் தாக்கு பிடிச்சிருப்பாரு because he really had nothing more to do. And it was beginning to become a little bit boring. Not little bit, quite boring. And people inside and people outside, our பேச்சை வச்சுட்டே they were trying to prove something outside, which is also like, you know what, get over it மாதிரி இருந்துச்சு எனக்கு. So I think his going was okay. What else? அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. VJS seemed like totally bored இன்னைக்கு. ஏதோ பண்ணிட்டு போறேன்பான்ல மாதிரி இருந்துச்சு. But ஆனா one thing I noticed, Kani throughout the bashing yesterday and whatever, she is not willing to accept that she is biased. She is, she is a prejudiced. Biased விட, she's actually a prejudicial person. And அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்ற அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்
பிலீஃப் இருக்கு. ஸோ தட் ஷீ இஸ் நாட் ஈவன் அக்செப்டிங் வாட் எவர் ஷீ இஸ் டூயிங் டு அதர்ஸ். அது எப்படின்னா, அது வந்து அவங்க சொல்றாங்கல்ல, வாட் இஸ் யுவர் what is the question? What is your weakness, Mari? Or what is your weakness? And a question was he asked. Shield. Shield. Okay, what is your shield? Na? My being goodness, my being a nice person is my shield. Na? What the hell are you trying to say? That is so contradictory. Me being a nice person is my shield. Na? What is it? That means you're not really nice. You're pretending to be nice. எனக்கு புரியல அவங்க ஆன்சர் பண்ணது எனக்கு புரியல True. ஆக்சுவலி. அதான் சொல்றாங்க. That is what she is saying. I am see, I am showcasing that I am nice so that I can shield myself from others. So she is not actually nice, but she is Yeah. acting So nice. that means she's actually இல்ல see, not அவங்க nice சொன்னது person. பூரா சரியா? இப்போ வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா, when you look at the other things, it makes sense now. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, when Brajin and FJ said that I am a mirror, I am my shield is whoever எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஷோ ஆங்கர் ஐ ஷோ ஆங்கர், இஃப் யூ ஷோ ஸ்வீட்னஸ் ஐ ஷோ ஸ்வீட்னஸ். அந்த மாதிரி பார்க்கும்போது சாண்ட்ரா ஆல்சோ செட் லைக் poker face. So that is my act that I put so that people don't இது அப்படின்ற போது I take the same thing with Kani. That's the act that I put so that happens. Yeah, okay. So basically she's admitting she's not a nice person, she's just pretending. Pretty much. So okay. Anyway, this is one it's a very That's bizarre lots of thing. guts to say that out, right? அது மத்தவங்களுக்கு அது புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியலையே. I don't think so. They did not get it. Yeah, they're thinking that they're thinking she's saying அப்படின்றாங்க. இல்ல, they're thinking she's saying I'm such a good person that goes against me. அந்த மாதிரி they're thinking inside. My sweetness is my weakness in Mari. They are purifying. They're not purifying what she's actually trying to say. நம்ம பிஜிஎம் போட்டு நம்ம எல்லாம் புரிய வச்சிருவோம். We will post with proper edit. Oh my god, I was just sitting in the airport and reading all your tweets, man. ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. Seriously. பயங்கர ஃபன்னியா இருந்துச்சு. Oh gosh. அந்த இந்த டிஎல் தான் ஃபன்னியா இருக்கு ஷோவை விட. ஆல் த ட்வீட்ஸ் தான் ஃபன்னியா இருக்கு ஆக்சுவலி. But other than that, எதுவுமே nothing was interesting in today's show. Now totally, I think I watched it in 15 minutes. That's good. Thanks, guys. The only thing I felt good today was actually how Big Boss talked about Divakar before he was leaving. Everything else felt fake to me actually. Everyone after that announcement was made, I felt fake. Big Boss was the only thing I felt like okay, fine, at least he's talking. Yeah, his voice, our funny kuda, he was witty also with him. Yeah. It's really nice. He gave a nice one. And he was saying that even படத்துக்குலாம் போனா கூட நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஓ மறந்துடுவீங்களா அப்படின்றத சொல்றாங்க. Yeah. It was very nice and funny. Small banter மாதிரி இருந்துச்சு actually. See, எனக்கு வந்து இந்த திவாகர் fellow, because I don't know him outside of before the show. இந்த ஷோல வந்தது first week எனக்கு actually பாவமா இருந்துச்சு. But then அதுக்கப்புறம் when he started talking about his his being very educated and அப்பெல்லாம் கேட்க இரிட்டேஷன், யார் இவன் பெரிய இதுவா இப்படியெல்லாம் பேசுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். Then only my sister gave me some context about him. But other than that, இல்ல அந்த அப்பப்போ he keep talking about நான் பெரியவன், நான் பச்சவன் அப்படி பேசும்போது அத வந்து கூட எனக்கு அவ்வளவா பெரிய ஃபால்ட் மாதிரிலாம் எனக்கு See, let me I add didn't something find here, it. just for context. He has a leg disability, okay? But I never saw him use that as a sympathy Excuse. card anywhere. Yeah. That's something that I actually will give him points. Because if someone else had this, right, they would be putting it out there for everything. You can use that for anything. Task, use that. If you want to do, don't want to do housework, use that. People will do it. But this guy never used it. Even in his Kadandu vanda paade, he didn't say that. He didn't highlight that. And I was actually surprised when he didn't mention it. There are people here mocking about the disability in TL. That guy was like, okay, chill, I will take care of myself. No, he's very gutsy, man. He's come அவனுக்கு life வந்து அப்படி ஒன்னு ஈஸியாலாம் கட்சிருக்காது, right? He's close to 40 years old. Yeah. That guy, and he's still single. So அவனுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு தானே இருக்காங்க.
அப்படி பொண்ணு கச்சிருந்தேன்னா அவர் இவ்ளோ பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காரு. எப்பயோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவருக்கு வந்து நெறைய இந்த மாரி பீப்பிள் நெக்லெக்டிங் ஹிம், நாட் அப்ரிஷியேட்டிங் ஹிம் இருக்கும். அது இருக்கிறதோட தான் ஹி ஷோயிங் சச் அ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ட்ரைங் டு சே நான் படிச்சவன், எனக்கு இது இருக்கு. நான் இவ்ளோ 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 கஷ்டப்பட்டு லேண்ட் வாங்கி வீடு கட்டி நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் லைஃப்ல. அண்ட் ஹி கீப்ஸ் டெல்லிங் எவ்ரிபடி ரைட், சேவ் மனி, டோன்ட் வேஸ்ட் மனி அப்படிலாம் சொல்றாருல்ல. So he has faced his own share of harassment, and that's why he அத மாரி திரும்பியும் படக்கூடாதுன்னு தான் he's doing, but he's stupid enough to use it against others. அது பண்ணாம இருந்ததுன்னா, and I don't know, all that caste stupid things he talks about, when that should be the least of things that பண்ணாம இருந்திருந்தா, he would have been a better um, more likable contestant. And I don't know, இந்த வாரம் I don't know what he did to get eliminated. And the Aurora issue, I guess that was what it was. Oh, and that was really funny. Aurora and Vijay Sethupathi and Aurora Dopamine. talking about dopamine. I was like, girl, what are you saying? அதனால உன் dopamine தான் இவனா இருந்தான். What was his name? Tushar. துஷார். அவனை dopamine கன்சியூம் பண்ணி அவனை தூக்கி போட்டுட்ட. இப்போ you're using another dopamine. உனக்கு dopamine வேணும் தோட்டு மற்றவங்களெல்லாம் தூக்கி போடுற. She used that word because I think she's well read, okay? And the பொண்ணு is well read. And அது எத்தனை பேருக்கு அங்க அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு டோபமைன் பத்தி தெரியுமோ என்னன்னு தெரியல. You No, know, but so Vijay Sethupathi knew, right? He got triggered like anything. yeah. He got triggered. I saw Yeah, his tweet. he told her to sit down, right? Yeah. Yeah, because she needs dopamine. She can't work out. Workout gives good dopamine. So she's been using these boys for friendship or whatever she's doing. So அதனால that was really bizarre. அவன் அந்த வார்த்தை சொன்னது மத்த கும்பலுக்கு புரிஞ்சிருக்காதுயா. மேபி விக்கல்ஸ் புரிஞ்சிருக்கலாம், அமித்துக்கு புரிஞ்சிருக்கலாம். I don't know how many got the dopamine word. See, there will be in that house, I think very little people even understand what that was and what that actual feel that gives. Okay. Yeah. Probably it would have been, எனக்கு தெரிஞ்சு the 2K Gen kids might know. Probably FJ would have known. Probably Kamruddin also, I doubt actually. அதெல்லாம் தெரியாது Kamruddin ரசிகன். தெரியாது. I think Yeah. possibly FJ, possibly Amit, and I don't Yeah. see anyone else knowing it. Yeah, Divya maybe. Divya? இல்ல தெரிஞ்சிருக்காது ரசிகன். No. See, Okay. dopamine people usually associate with is feeling high, feeling good. But how you achieve that feeling high, when you work out, when you do something really, really nice, or when you eat really good food, that Each one has rush. their own pleasure, right? Yeah, but it's basically, it makes you feel really good. It's a positive, feeling within you. And you can, அது வந்து நிறைய விதத்துல you can achieve that. So you can even achieve it by throwing a lot of drugs inside you. Yeah. So அந்த பொண்ணு அதை யூஸ் பண்ணுச்சு. But the only thing is, நீ எதுக்கு அதை யூஸ் பண்ணன்னு எனக்கு புரியல. I didn't get the context why she used it. See, he was So she was actually trying to சொல்லுங்க. இல்ல, what she was trying to say is that she's getting dopamine from people noticing her, watching her. So the act of people observing her, looking at her, gives her dopamine. Okay. Because at that point of time, VJS was asking, why are you testing us? நாங்க பார்க்குறோமான்னு ஏன் எங்களை டெஸ்ட் பண்றீங்க? So her Got response to it. that was, I'm getting dopamine from it. Yeah, it's So getting just the attention. Okay, that was quite a snub, man. That was huge snub. That was rude. Yeah. VJs would not have He got expected triggered. that. He got triggered. That's why it's funny. Yeah, Vijay is not triggered. It's not the right place, right person to say it to, right? It's literally like saying you watching me is giving me dopamine. That's what it is. நீங்க என்ன வாட்ச் பண்ணி தேடி கூப்பிடுறது is like dopamine for me. Yeah, that's what she meant. Yeah, was she's implying. basically attacking him. Yeah. Okay. Yeah, that's what she meant. Yeah. That is funny in a way. That's what she said directly, In a actually.
She அப்ப wasn't லாஸ்ட் 2 trying to beat வீக்ஸா around the அவரு bush. அரோரா அரோரா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னது எல்லாமே வேணும்னே வாண்டடா இவங்க அதுக்காக அப்படி பண்ணாங்களா? மேபி ஹூ நோஸ். அதான் கூப்பிட்டா போவோம் அப்படின்னு வாவ். உட்காந்துருக்காங்க. சரி. Rashid, இல்ல they அந்த should really மேபி deserve to be inside the house. My honest question. வச்சுக்க வேண்டியதான். See, they are taking out all things. Let's see what they are expecting from her. If she has got this much snub, right? Future வந்து விஜய் சேதுபதி கூட பயங்கரமா கிளாஷ் வரும். I don't know. Vijay, I hope Vijay Sethupathi sir really realized what she's saying. She's basically saying, நீங்க என்ன பார்த்து அந்த மாதிரி கூப்பிடுறது is dopamine for me. She's ம். basically given him like, என்ன சொல்வாங்க It's a அது? bad thing only. Yeah, I it's know, like I know. a thumbs up, like, ம், நீ என்ன பார்க்கறல்ல விஜய் சேதுபதி, நீ அது ம். என்ன அதை பார்க்கறல்ல, தேடுறல அந்த தேடுறல்ல, மாதிரி. என்ன தேடி கூப்பிடுறல்ல, அது எனக்கு dopamine, that gives me a high, she's saying. That is what she's saying. Wow. அது இமீடியட்டா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு வந்து ஷார்ப் தான். Possibly that's something that she might say. அந்த மாதிரி தான். Impulse response தானே இதெல்லாம். You can't think and bring this up. This is an impulse response. Yeah, that is what her true nature is. She likes being observed. She likes, ம். basically, she likes being the center of attraction. She likes that and she needs that. So that's why she's feeling bored probably in the house. அந்த மாதிரி அவளுக்கு குடுக்கறதுக்கு யாரும் இல்லல்ல. இருக்கிறது Tushar துஷார் was giving. போயிட்டாரு. Now Kamrudan. That's Now it. Kamruddin. Yeah. Probably, 2 weeks till she destroys Kamruddin, she'll be there. I think Kamruddin is actually playing a better game, I believe. Okay. If you see him right, he's playing both of them. Kamruddin is with Aurora. Kamruddin is with Parvati as well. Right? Even today, he was sitting with Parvati and the whole gang and discussing nominations. But he goes again and has talking with Aurora also. I think he's playing both the sides. I don't think his game is going to break that easily. Rasigan, ரசிகன் if எனக்கு you அந்த see கிளாரிட்டி Aurora, இல்லாத மாதிரி Shiba, I சாரி just want to ask, see, Aurora is not innocent or game விளையாட தெரியாம அப்படிலாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு அவன் விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன ரெஸ்பான்ஸ் கேட்டாவே வாட் கேம் ஷி இஸ் playing inside with these contestants like துஷார் அண்ட் கமருதீன் அப்படின்றது கிளியரா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை Yeah, yeah. புரிஞ்சுக்கிற அளவு கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. See that நான் திருப்பி சொல்றேன்ல, அந்த வேர்டுக்கு மீனிங், அந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, that itself is very difficult for these people to grasp. They are not in that they were not there. Most of them are not from that generation at all. People don't use that word that often earlier. It is just a common language now. Even இப்போ எனக்கே கேட்டாலும், since I am in Bangalore, I am in the IT area, I have heard this word multiple times. But if I am in a different place, I don't think I would even hear this word. இல்ல பட் ஐ திங்க் துஷார் அண்டர்ஸ்டுட் தட் அண்ட் ஐ திங்க் He when he was giving that started to move attention. but when he Mm. started to move away from it, it was too late for him Mm. because she tried doing that I think I watched a clip also. She tried to get close to him physically and he tried to move away and Yeah, he yeah, yeah. That so அது happened. கூட வந்து Yeah. yeah but he was aware enough to move away. Mm. So I felt but that happened in the week that he left, so அதனால I think it was too late for him. No. See, the week that he left itself, I posted it on the second day itself. He was giving out nice points. He was starting his game, but it was already too late. Yeah. இல்ல கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் he's lacking that clarity. இப்ப அவரு பண்றது இன்க்ளூடிங் how he behaves and also how he speaks, அந்த தடுமாற்றம் இருக்கு. இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம he's always oscillating between left and right. I think that So is his அதனால advantage actually, Shiba. When you're looking at Kamruddin, right, his oscillation is what he's getting that one because he gets both the sides. He can be close with Aurora. At the same time, he keeps on getting inputs from Paru. Paru is someone who he depends on for the game. And I think Aurora is someone who actually hangs on to Kamruddin, which he likes. So there is a game factor, there's a like factor. லைவ்ல சண்டை வந்துருச்சுங்க லைட்டா உங்களுக்கு கம்ருதீனுக்கும் அரோராக்கும். அரோரா Not again. நாமினேட்
நாமினேட் பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சிருச்சு கமருதனுக்கு. எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா நீ தான் நாமினேட் பண்ணியா அப்படின்னு ஆமா அப்படின்னு ஆரம்பிச்சது சண்டை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. Girl, you're not close to him when he nominated, right? What's the problem அதுதான் about ஏதோ that? சொல்லிட்டு இருந்தா அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா அவர் சொல்லுதான் எனக்கு தெரியுது நீ பண்ணிருக்கேன்னு சொல்லி நீ எப்படி பண்ணுவ நீ என்ன எப்படி பண்ணுவ அப்படின்ட்டு இருந்தாரு Why கமருதன். not? ஏன் But பண்ணக்கூடாது? I thought Parvati and Kamruddin broke up, illa? I mean, and Kamruddin, 100% அவ வந்து she doesn't trust, he doesn't trust Parvati. ரொம்ப கேவலமா பேசினா நேத்து இல்ல முந்தா நேத்து நினைக்கிறேன். When I saw a little bit, like he was blaspheming her to Amit கிட்ட, Vickals கிட்ட, Aurora was there. வர போறவங்க கிட்டலாம் he was talking really, he was trashing her. அவ என்ன பெரிய இவல்ல அவ சொல்லிட்டு he was doing. Parvati completely knows Kamruddin வந்து is useless in her. So இல்ல, she I think They're he fine now. found out. They are I think he again found out talking that. together. I ஆனா think அந்த he found out விக்கல்ஸ் that what has happened. விக்கல் சாரி கேட்டப்போ அந்த மேட்டர்ல வந்து கமருதன் வந்து விக்கல் தான் நீங்க பண்றதுதான் கரெக்ட் ப்ரோ. அது நீங்க உங்க சாரி நீங்க உங்க டைம்ல தான் நீங்க அக்செப்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி விக்கல் சைட்ல தான் நின்னுட்டு பேசிட்டு இருந்தான். அவ கடற்கரை அவ அப்படிதான் பண்ணுவான்ற மாதிரி அப்படியே விக்கல் சைட்ல நின்று பேசிட்டு இருந்தா அப்படி அவரு. No, I feel it's a good thing that Parvati did that, because அவ வந்து whether she felt genuine or not, it's a check for her. நீ forgive பண்ணலாம் பரவாயில்ல, விஜய் சார் கேட்கும் போது it's checked. Okay, நான் சொல்லிட்டேன், it's checked in my book. But Vickals கேக்கல பாருங்க. Look at his prejudice and his pride. அவன் என்னமோ பெரிய லார்ட் லபக்தாஸ்னா கேட்க மாட்டேன். அவன் எவ்வளோ அசிங்கமா பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தான். So it's in whether she, I don't think she did it genuinely. பார்வதியோட bookல it's a check. All right, done. Vijay sir கேட்டா it's done. Because our mind usually will be processing, because she knows she was beaten, pulverized in solvangalla. That's what happened to her. And the whole house will be jolly clap பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்குறியடி, நல்ல வாங்குனியடி அப்படின்ட்டு. So she knows that next week is going to be tough for her. So she's just doing some checks. அது எப்படி விளையாடுவாங்கன்னு எனக்கு புரியல. How she's going to handle all the brickbats that will come her way. அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் விக்கல்ஸ் வந்து பீயிங் ஓகே நீ திருந்திட்டு வா போட, நீ யாருடா அதெல்லாம் சொல்றதுக்கு? திஸ் இஸ் அ பிளடி கேம், தட்ஸ் இட். நீ திருந்திட்டு வந்து மன நொந்து போய் ஐம் சோ சாரி விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லுவாங்களா? He is Vakram only. Vakram means crooked. It's a crooked person. Is a Vakram picture person. And that's what he is. From the beginning, his game was pawns of Shubishka and Viana were his pawns. He was just blatantly using them. அவனால இது பண்ண முடியாதுன்னா he was, playing, moving these girls and playing his game or whatever that was. And then his shield was pretending that அவன் வந்து ஒரு பெரிய comic. He's a